இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜிஹோ காமிக்கிறாங்க. ஒரு கனவு தான் காண்றா. அவங்க அப்பா ஒரு வயசான கிழவனுக்கு தன்னை மேரேஜ் பண்ணி வைக்க போகிற மாதிரி அந்த அவள் பார்த்துட்டு அங்கே பயந்து போய் கத்திட்டு இருக்கா. ஐயோ கடவுளை, என்னோட லைஃப்பில் இது மட்டும் நடக்கவே கூடாது. நான் மிஸ்டர் லீயோட பையனை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு ஒரு ஜாப் இன்டர்வியூக்காக வந்திருக்கா. அப்போ வெயிட்ரஸ் என்ன வேணும் உங்களுக்குன்னு கேட்டதுமே இங்கே இன்டர்வியூ நடக்கிறதா கேள்விப்பட்டேன் அப்படின்ற சொன்னதும் இந்த சைடில் தான் வாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவங்க அப்பாட்ட சவால் விட்டு தான் இந்த வேலைக்காக வந்திருக்கா போல. நான் உங்களுக்கு 10 மில்லியன் சம்பாரிச்சு காமிச்சிடுறேன், நீங்கள் தேவையில்லாமல் என்னை கட்டாயப்படுத்தி மேரேஜ் பண்ணி வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கா. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு கான்ஃபிடென்ட்டோட அங்கே போயிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் அங்கே பாஸ் இப்போ வரைக்கும் உங்களுக்கு யாருமே பிடிக்கல, நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் நான் என்னோட அப்பாவோட ஃப்ரெண்டோட பொண்ணை கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு விருப்பமே இல்லாமல் என்னால் பண்ண முடியாது அப்படின்றது சொல்கிறான். சரி இன்டர்வியூக்காக வர வேண்டிய பொண்ணு எங்கன்னு சொன்னதும் பாஸ் அந்த பொண்ணு சின்னவங்களா இருக்காங்க, இப்போதான் கிராஜுவேட்டே முடிச்சிருக்காங்க அப்படின்றது சொன்னதும் அதை பற்றி எனக்கு பரவாயில்ல, பட் என்ன மாதிரி ஹேண்ட்ஸமான ஒரு பர்சனை பார்த்துட்டு பட் லவ்ல எது விழுந்துடாம அப்படின்ற சொல்லிட்டு தன்னைத்தானே அங்கே தற்பெருமை பேசிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. இவனோட நேம் லீஹோ. இவனை தான் அவங்க அப்பா நம்ம ஹீரோயினுக்கு மேரேஜ் பண்ணி வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. பட் யாரும் தெரியாமல் இவன்ட்டே அவங்க இன்டர்வியூக்கு வந்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் ஹாப்பி ஆகிட்டு அங்கே போனதுமே அங்கே நம்ம ஹீரோ உங்களுக்கு என்ன இந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு ஹாப்பி தானே அப்படின்றத கேட்டதுமே ஆமாம் எனக்கு ஹாப்பி தான், நீங்கள் பேசாமல் எவ்வளோ சேலரின்றதை மட்டும் சொல்லுங்கள் என்கிட்டன்னு கேட்டதும் மந்த்லிக்கு 1 மில்லியன் கிடைக்கும் அப்படின்ற சொன்னதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருது. அப்படின்னா அப்பாட்ட சவால் விட்ட மாதிரி நான் அவருக்கு 10 மில்லியனை ஈஸியாக சம்பாரிச்சு கொடுத்துடலாம், என்னோட திறமை என்னன்னு என்னோட அப்பாவுக்கு தெரியல அப்படின்றத சொல்லிட்டு ஹீரோயின் ஹாப்பி ஆகிட்டு இங்கே ஓகே சொன்னதுமே சரி ஓகே இந்த கான்ட்ராக்டில் நீங்கள் சைன் பண்ணுங்க அப்படின்ற சொன்னதுமே ஹீரோயின் என்ன ஏதுன்னு படித்து பார்க்காம அவள் பாட்டு சைன் பண்ணதோ நாளைக்கு கரெக்டாக நீங்கள் வந்துடுங்க அப்படின்ற சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்தாங்க ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்டாக ஆக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த கான்ட்ராக்டே போட்டிருக்காங்க போல். அதை பார்த்துட்டு அவள் ஷாக்காகி போயிடுறா. இங்கே நம்ம ஹீரோட்ட அசிஸ்டன்ட் பாஸ் இந்த பொண்ணு ரொம்பவே பேராசை பிடிச்சவங்களா இருக்காங்க, காசுக்காக அலைஞ்சிட்டு இருக்காங்களேன்னு சொன்னதோ இந்த பொண்ணு தான் என் வேலையை கரெக்டாக முடிப்பா, என்னோட ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்டாக என்னோட அப்பாட்டை தான் நடிக்கிறதுக்கு கரெக்டாக நாள் அப்படின்ற சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அப்போ அரண்டடிச்சு ஓடி வந்துட்டு ஐயோ நான் உங்களோட செக்ரட்டரியாக தான் இங்கே ஜாயின் பண்ணுறதுக்காக வந்தேன், இந்த மாதிரி எல்லாம் என்னால் வேலை பண்ண முடியாது, இந்த கான்ட்ராக்டை நான் இப்போவே கேன்சல் பண்ணுறேன்னு சொன்னதும் அப்படியா பண்ண போகிறீங்க, சரி ஓகே ஆனால் நீங்கள் 100 மில்லியன் அவருக்கு பெனல்ட்டி கட்டிடுங்க அப்படின்னா தான் இதை பண்ண முடியும்னு சொன்னதுமே அவளுக்கு 10 மில்லியன் காசே இல்லை, அதுக்காக தான் இங்கே வந்திருக்கா, அங்கே போய் என்னத்தை போய் 100 மில்லியன் கொடுக்க முடியும், இல்லை நான் இல்லை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் அங்கே ஒத்துக்கிறா, நாளைக்கு வரேன்னு சொல்லிடுறா. நைட்டே ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே வேலை கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா என்ன வேலையெல்லாம் கிடைக்கல, வேலை நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் ஈஸி கிடையாது, ஒழுங்காக நான் சொல்கிற பையனை நீ மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு சொன்னதுமே யார் சொன்னது எனக்கு வேலை கிடைக்கல, நீ எனக்கு வேலை கிடச்சிருச்சு, மந்த்லிக்கு 1 மில்லியன் எனக்கு சேலரின்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவருக்கு ஷாக் ஆகிட்டு அப்படி என்ன வேலை நீ அந்த ஃபைலை தான் சொன்னதுமே ஹீரோயின் இப்படி வேலைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவர் கண்டிப்பாக பண்ண விட மாட்டார்ல. உடனே அப்பா ப்ளீஸ் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, எனக்கு அந்த பையனை மேரேஜ் பண்ணிக்க விருப்பம் கிடையாது, நீங்கள் தான் எனக்கு இப்போ ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கீங்க, நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் என்னால் முடியலாட்டே பார்ப்போம் அப்படின்றத சொல்கிறா. அதுக்கப்புறம் இந்த ஜாப்காக நான் வெளியே தான் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொன்னதும் அவர் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. ப்ளீஸ்ப்பா நீங்கள் உங்கள் பொண்ணோட ஆசையை நிறைவேற்ற மாட்டீங்களா அப்படின்ற சொல்லிட்டு எப்படியோ அவர் ஐஸ் வச்சு அங்கே மடக்கிடுறா. நம்ம ஹீரோக்கு அவங்க அப்பா கால் பண்ணி ஒழுங்காக என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கோ, அந்த பொண்ணு ரொம்பவே அழகான பொண்ணு, நான் உன்னை மீட் பண்ணுறதுக்காக வர சொல்கிறேன், நீயுமே போய் மீட் பண்ணு அப்படின்ற சொன்னதும் அப்போ இப்படி என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்காதீங்க, ஆல்ரெடி எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்ற சொன்னதும் உனக்கு தெரியும் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு, ஏன்னா நீ ஆஃபீஸை விட்டால் வீடை விட்டு ஆஃபீஸுன்னு தான் சுற்றுருவேன், உனக்கு போய் கேர்ள் ஃப்ரெண்ட் வேறு இருக்கா, யாரை ஏமாற்றிட்டு இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கோவப்படுறாரு. அப்போ ஹீரோயின் அங்கே உள்ளே வந்ததுமே நம்ம ஹீரோ இங்கே வா அப்படின்ற சொல்லிட்டு நீ இப்போ ஹலோன்னு சொல்லுன்னு சொன்னதுமே அவள் யாருன்னு தெரியாமல் ஹலோன்னு சொன்னதும் இப்போ புரிஞ்சுக்கிருச்சா நான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட தான் சேர்ந்து இருக்கேன், என்னை தொல்லை பண்ணாதீங்கன்னு சொன்னதுமே அவருக்கு அதை கேட்டுட்டாங்க ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஹீரோயின் இப்போ நீங்கள் யார்கிட்ட உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு என்ன சொன்னீங்க அப்படின்றத கேட்டதுமே என்னோட அப்பாட்ட தான் அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. எதுக்காக நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னு சொன்னதும் என்னோட அப்பா முன்னாடி தான் நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக நடிக்க போகிற, என் கூட சேர்ந்து நைட் ஹோட்டலுக்கு வரணும் அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிட்டதுமே நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு ஏதோ தப்பாக இவன் பண்ணுறதுக்கு கூப்பிட்றானோ என்னமோன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கா. வேறுமே பக்கத்தில் இப்படி க்ளோஸாக வேற இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பாஸ் என்னால் இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்னதும் ஏன் பண்ண முடியாது, இதை பண்ணுறதுக்காக தான் உனக்கு நான் பைசா கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக நீ என் கூட சேர்ந்து வந்து தான் ஆகணும், ரொம்ப ஓவர் திங்க்லாம் பண்ணாத, என்னோட அப்பா நீ என்னோட உண்மையான கேர்ள் ஃப்ரெண்டான்னு சொல்லிட்டு பார்க்கணும்ல, அதுக்காக தான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றது சொன்னதுமே வேறு வழி இல்லாமல் அங்கே ஒத்துக்கிறா. பின்ன நம்ம ஹீரோயின் வாஷ்ரூம்க்கு அங்கே என்ன கதவு மூடி இருக்கு இவ்வளோ டைட்டான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகும்போது நம்ம ஹீரோ அந்த சைட்லேருந்து 2 பேருமே ரொம்ப அப்படியே பக்கத்தில் க்ளோஸாக வந்துடுறாங்க. ஹீரோயின்ட்ட எனக்கு கையை மேலே இருந்து எடுக்கிற ஐடியா இருக்கா இல்லையான்னு கேட்டதுமே இப்போ எதுக்காக பாஸ் என்னோட வாஷ்ரூம்
வாஷ்ரூமுக்கு நீங்கள் வந்தீங்க, உங்கள் வாஷ்ரூமில் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் என்னோட வீட்டில் நீ வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருப்பியா அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். எனக்கு வந்துட்டு எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம், அதுக்கு மேலே என்னோட வாஷ்ரூமில் வந்து லைட் இல்லை, அதனால தான் நான் இங்கே வந்தேன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு அப்பயுமே அந்த பதில் வந்து சாட்டிஸ்ஃபையாக இல்லை. ஃபஸ்ட்டு நீ வந்துட்டு கதவை நாக் பண்ணிட்டு வந்திருக்கணும்னு ஹீரோ சொல்லிட்டு போகிறான். அதை எப்படி வாஷ்ரூமில் நாக் பண்ணிட்டு வருவாங்களா, என்னோட வாஷ்ரூமில் வந்துட்டு எனக்கு ப்ரைவேட்டாக இருக்கும் அப்படின்றத சொன்னதுமே என்னது உனக்கு தனி வாஷ்ரூம்லாம் இருக்கா, எவ்வளோ பெரிய வீடுமா உன்னோட வீடுன்னு சொன்னதும் ஐயோ நம்ம பெரிய பணக்காரின்னு தெரிஞ்சால் இது வேறு ப்ராப்ளம் ஆயிருமேன்னு சொல்லிட்டு அப்படிலாம் இல்லை, நான் ரெண்ட்டுக்கு வீட்டுக்கு வாடகைக்கு இருந்தேனா அப்போ எனக்கு தனி வாஷ்ரூம் கிடச்சிச்சு அப்படின்றத அவள் சொல்கிறா. சரி ஓகே, இப்போ நாளைக்கு வந்துட்டு உங்கள் அப்பா என்னை வந்து பார்ப்பாரே ஹோட்டலில், என்ன வந்துட்டு என்கிட்ட வந்து கேட்பார் அப்படின்றத சொல்லி கேட்டதும் அவர் வந்துட்டு நீ உண்மையிலே என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தானா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்பாரு, நீ அதுக்கு ரெடி ஆகிக்கோ அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். இப்போ பாஸ் நீங்கள் வந்துட்டு பேசாமல் உங்கள் அப்பா வந்துட்டு சொல்கிற பொண்ணவே வேணாலும் நீ வந்து மேரேஜ் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்ற சொன்னதும் அந்த பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியாது, எனக்கு அவன் மேலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை, தெரியாதவளை போய் நான் வந்துட்டு எதுக்காக இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கணும், எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அவங்க ஃப்ரெண்டோட பொண்ணா அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே என்ன இந்த ஆளோட ஸ்டோரி என்ன மாதிரியே இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. என்னோட அப்பாவுமே அவங்க ஃப்ரெண்டோட பையன் ஒரு வயசான கிழவனை போயிட்டு மேரேஜ் பண்ணிக்கிற சொல்லி என்ன போர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத சொல்லிட்டு அவங்க பேசினதும் அங்கே அதை கேட்டுட்டு அவனுக்கு ஷாக் ஆகிட்டு இருக்கு, ஏன் இப்படி அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அவனவே பார்த்துட்டு இதே மாதிரி ஹேண்ட்ஸமான பர்சனாக மட்டும் எனக்கு இருந்தாருன்னா அந்த பையன் நான் வந்து உடனே மேரேஜுக்கு ஓகே சொல்லியிருப்பேன்னு அவள் சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி அங்கே அழுது ஆக்டிங் வேறு பண்ணுறா. நாங்கள் வயசானவங்களை வந்து மேரேஜ் பண்ணிக்கிற சொல்கிறாங்க, ஏன்னா நான் வந்துட்டு ரொம்ப பூவர் குடும்பம் இல்லை அப்படின்ட்டு சொன்னதும் நம்ம ஹீரோக்கு இவளோட ஸ்டோரியெல்லாம் கேட்டுட்டு அங்கே ரொம்ப பரிதாபமாயிருது. இப்போ நம்ம ஹீரோயினுக்குமே அவங்க அப்பா அங்கே கால் பண்ணிடுறாரு, நாளைக்கு வந்துட்டு அதே ஹோட்டலுக்கு தான் மீட் பண்ணுறதுக்காக அந்த பர்சனை வர சொன்னதுமே நம்ம ஹீரோயின் பாஸ் நானுமே அந்த பர்சனை நாளைக்கு மீட் பண்ண போகணும், ஆனால் ஃபஸ்ட்டு உங்கள் ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பர்சனை மீட் பண்ணி நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறேன்னு அவள் சொல்கிறா. நம்ம ஹீரோ சரி வா என் கூட அப்படின்ட்டு சொல்லி அங்கே ஒரு ஸ்டோருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவளை ரொம்ப அங்கே சூப்பராக அங்கே வந்து ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அவளை அங்கே ரெடி பண்ண சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் பார்க்குறதுக்கு அங்கே ரொம்ப சூப்பராக இருக்கா, அதை பார்த்துட்டு அவன் அங்கே மயங்கியே போயிடுறான். பாஸ் நான் எப்படி இருக்கேன் அப்படின்றத சொன்னதுமே அவன் எதுவும் வந்து பெருசாக ரியாக்ட் பண்ணல, நான் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கான். எனக்கு நம்ம ஹீரோட அப்பா ஹீரோயினோட அப்பாட்ட நீ எங்கே இருக்க இன்னும் வரல அப்படின்ற சொன்னதும் டிராஃபிக் ஜாமில் மாட்டிக்கிட்டேன்ப்பா, நீ ஒன்றும் கவலைப்படாத, என்னோட பொண்ணோட ஃபோட்டோவை நான் அனுப்பி விட்றேன், நீ உன் பையன்ட்ட காமி அப்படின்றத சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவை அனுப்பி விடுறாரு. நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு அங்கே ஹீரோ போனதுமே அவளங்க பார்த்துட்டு அவர் ஷாக் ஆகிட்டு இந்த பொண்ணு எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, நான் கண்டிப்பாக வந்துட்டு ஒத்துக்க மாட்டேன், இங்கே பாரு எவ்வளோ அழகான பொண்ணை நான் உனக்காக பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ஃபோனை கொடுத்ததுமே பார்த்தா அதில் வந்து ஃபேஸே தெரியல, முன்னாடி ஃபுல்லாக முடிய போட்ட மாதிரி நின்றுட்டு இருக்க ஃபோட்டோவாக இருக்குது. அதை பார்த்துட்டு நான் பார்த்த பொண்ணை விட இது ரொம்ப அழகு லட்சணமாக இருக்கும், இங்கே பாருங்கள் பேய் மாதிரி இருக்கா அப்படின்றத சொன்னதும் அதை பார்த்துட்டுங்க அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு அவர்கிட்ட அங்கே கோவப்பட்டு என்ன மாதிரி ஃபோட்டோவை அனுப்பி வச்சு தொலைஞ்சேன்னு சொன்னதும் ஐயோ நான் தப்பான ஃபோட்டோவை அனுப்பி விட்டுட்டேன், இப்போ உனக்கு கரெக்டாக அனுப்பிவிட்றேன்னு சொன்னதும் அதெல்லாம் வேணாம், இப்போ நான் வேலையில் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்படின்றத சொல்கிறாரு. அவங்க ரெண்டு பேர்த்தையுமே அவங்க கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காரு, எனக்கு இந்த பொண்ணை சுத்தமாக பிடிக்கல, நான் சொல்கிற பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கோ, அவர் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்றத சொன்னதும் நான் இவளை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் இவளை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுமே ஆமாம் நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கோம், யாரால எங்களை பிடிக்க முடியாது அப்படின்றத சொன்னதும் அவர் அங்கே நெஞ்சு வலிக்கிற மாதிரி ட்ராமா பண்ணதும் அப்பா தயவு செஞ்சு ட்ராமாவை நிப்பாட்டுங்க, ஹார்ட் இந்த சைடில் இருக்குன்னு சொன்னதும் ஐயோ எனக்கு நெஞ்சு வலிக்குது, ஏன்னா கொஞ்சம் கூட நீ வந்துட்டு மனசாட்சியிடாமல் பேசுகிற, உனக்கு அப்பா மேலே கொஞ்சம் கூட அக்கறை இல்லையா அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோ நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, எனக்கு தான் அந்த பொண்ணை பிடிக்கல, நான் இவ்வளோ லவ் பண்ணுறேன்னா ஏன் விட மாட்டீங்க அப்படின்ற சைட்டு அவர் ரொம்ப கோவப்படுறான். ஹீரோயினுமே நாங்கள் எவ்வளோ தூரத்துக்கு உயிருக்கு உயிராக லவ் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா அப்படின்ற சைட்டு அவர் முன்னாடி அங்கே ரொம்ப வந்துட்டு ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா, கூடிய சீக்கிரம் நாங்கள் மேரேஜுமே பண்ணிக்க போகிறோம் அப்படின்றத சொல்கிறான். ஆனால் அவர் கண்டிப்பாக நான் ஒத்துக்க மாட்டேன், இதை நீ வந்துட்டு செய்யவே கூடாது, நான் சொல்கிற பொண்ணை தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் ப்ளீஸ் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அங்கிள், எங்களை வந்துட்டு யாராலையும் வந்துட்டு புரிக்க முடியாது, நாங்கள் அவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இப்படியே வந்து மாற்றி மாற்றி வாக்குவாதம் போயிட்டுருக்கு. அப்போ நம்ம ஹீரோக்கு கால் வந்ததுமே நான் இப்போ பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்போ போகிறான். அப்போ அவங்க ஹீரோயின்ட்ட நீ வந்து தயவு செஞ்சு என் பையனை விட்டுட்டு போயிரு, உனக்கு என்ன வேணும் காசு தானே, நான் கண்டிப்பாக உனக்கு அதை கொடுக்குறேன், 5 மில்லியன் கொடுக்குறேன், 10 மில்லியன் சொல்லிட்டு இப்படியே வந்து போயிட்டே இருக்குது. நம்ம ஹீரோயின் இந்த காசெல்லாம் யாருக்கு வேணும், நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் எனக்கு வேணாம், நான் கான்ட்ராக்டை உடச்சேன்னா 100 மில்லியனில் என்கிட்ட கேட்பான், எவ்வளோ காசுக்கு நான் போகிறது அப்படின்ற செட்டை யோசிச்சுட்ருக்கா. அவர் ஃபைனலாக நான் வந்துட்டு 200 மில்லியன் கொடுக்குறேன் அப்படின்ற சொன்னதுமே சரி ஓகே நான் வந்துட்டு இப்போ உங்களுக்கு இதை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் நம்ம ஹீரோயின் சொன்னதுமே அங்கே பார்த்தையில இவளோட லட்சணத்தை காசுக்காக வந்துட்டு உனக்கு கழட்டி விட்றான்னு சொன்னதும் நம்ம ஹீரோ அங்கே வந்து பார்த்துட்டு ஷாக் ஆகிட்ருக்கான். ஐயோ நீங்கள் சொல்கிறத நம்பாதீங்க அப்படின்றத சொல்லும் போது நம்ம ஹீரோ இதனால் என்ன இருக்குப்பா, எனக்குமே பணம்னா ரொம்ப பிடிக்கும், அவளுக்குமே பிடிக்கும், அதனால தான் எங்கள் ரெண்டு பேத்துக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அப்படியே அந்த பேச்சாவே ஸ்டாப் பண்ணுறான். நம்ம ஹீரோயினுமே ஆமாம் நாங்கள் வந்துட்டு ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கோம், நான் வந்து அவர்கிட்ட சும்மா விளையாட்டுக்காக தான் பேசினேன், இங்கே இதை சீரியஸாலாம் எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு எங்கள் பக்கத்தில் வந்ததும் ஹீரோங்க டைம் பார்த்துட்டு அப்பா இப்போ டைம் ரொம்ப அதிகமாகிடுச்சு, இதுக்கப்புறம் வந்துட்டு
எனக்கு வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கேருந்து அங்கே வந்து கிளம்பிடுறான். அப்போ அங்கே அவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஹீரோயின்ட்ட நீ இப்போ என்ன வேலை பண்ணேன்னு சொன்னதுமே, தயவு செஞ்சு பாஸ் நீங்கள் தப்பாலாம் புரிஞ்சுக்காதீங்க, நான் உங்கள் அப்பாட்ட வந்துட்டு சும்மா விளையாட்டுக்காக தான் சொல்லிட்டு இருந்தேன், அப்படி வந்து பண்ணோன்னா அவரும் நானும் நல்லா க்ளோஸ் ஆயிடலான்னு பண்ணேன்னு சொன்னதும், இந்த பொய் பேச்செல்லாம் பேசாத, நீ எப்படி பட்டாலும் எனக்கு நல்லாவே தெரியும், கான்ட்ராக்டை உடைக்கணும்னு நீ வந்து ட்ரை பண்ணினா அது உனக்கு தான் ப்ராப்ளம் ஆகி போய் முடியும்னு சொன்னதும், கண்டிப்பாக நான் அப்படி பண்ண மாட்டேன் பாஸ், இப்போ எனக்கு ஆஃப் டே லீவ் வேணும்னு சொன்னதும், எதுக்குன்னு கேட்டதுமே பார்த்து வச்சு அந்த மாப்பிள்ளையை நான் போய் வேணான்னு சொல்லணும்ல அதுக்காக தான் அப்படின்ட்டு சொன்னதுமே, சரி ஓகே நீ பண்ணிட்டு வேமா வந்து சேருன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே சரின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவங்க அப்பா நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி அந்த ரூம் நம்பருக்கு அங்கே வந்துட்டு எதுக்கு வரணும்னு சொல்ல போகும்போது நம்ம ஹீரோவோட அப்பாங்க வந்துடுறாரு, நீ தயவு செஞ்சு உன் பொண்ணு எனக்கு வரவேணான்னு சொல்லிடு அப்படின்றத சொன்னதும் அவருமே அங்கே சரின்னு சொல்லிட்டு அங்கே வந்து வரவேணான்னு சொல்லிடுறாரு. என்னாச்சு அப்படின்றத சொன்னதும், என் பையன் எனக்கு முக்கியமான பிஸ்னஸ் மீட்டிங்கில் இருக்கான் அப்படின்றத சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினா நீ போகலையான்னு கேட்டதும், இல்லை இன்னைக்கு வந்து மீட்டிங்கை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்களா, நம்ம இப்போ வந்துட்டு கிளம்பலாம் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினோட அப்பா நீ என்ன நினச்சிட்டு இருக்க, எதுக்காக வந்து பிள்ளைங்களை வந்துட்டு மீட் பண்ண வைக்காம விட்டு அப்படின்ற சொன்னதுமே, நீ கோவிக்காதப்பா இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், நீ வா அவன் வந்து முக்கியமான மீட்டிங்கில் இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிடுறாரு. இப்போ நான் வந்துட்டு பேசாமல் ஒரு நல்ல ஐடியா வச்சுருக்கேன், நெக்ஸ்ட் வீக் என்னோட பொண்ணோட பர்த்டே, நான் வந்துட்டு அதுக்கு உன்னோட எல்லா குடும்பத்தையுமே இன்வைட் பண்ணுறேன், நீ அதில் வந்துட்டு உன் பையனை கூட்டிகிட்டு வந்துடு, அப்போ வந்து மீட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற சொன்னதுமே இந்த ஐடியாவுமே அவருக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க அப்பா கால் பண்ணி நெக்ஸ்ட் வீக் உன்னோட பர்த்டேக்கு வந்துட்டு நான் வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ண போகிறேன், நீ கண்டிப்பாக வீட்டுக்கு வந்தாகணும் அப்படின்றத சொல்கிறாரு. உனக்காக ஒரு சர்ப்ரைஸ்மே காத்திருக்குன்னு சொல்கிறாரு. அப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட என் கூட சேர்ந்து இப்போ நீ கிளம்பு ஒரு கிஃப்ட் வாங்கணும்னு சொன்னதும், யாருக்காக பாஸ் அப்படின்றத சொன்னதும், எல்லாம் வந்துட்டு என்னோட அப்பாவோட ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு தான், அந்த பொண்ணுக்கு நெக்ஸ்ட் வீக் பர்த்டேவா அதுக்கு கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்றத சொன்னதுமே, என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ், எனக்குமே நெக்ஸ்ட் வீக் தான் பர்த்டே, ஒருவேளை என்ன இவர் தான் வந்துட்டு அந்த லீயோட பையனை அப்படின்றத சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. அப்படிலாம் இருக்காது, இந்த ஊரில் தான் ஏகப்பட்ட லீ ஃபேமிலி இருக்காங்களே அப்படின்றத சொல்லிட்டு, சரி பாஸ் நான் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் நெக்ஸ்ட் வீக் அந்த டேயில் வந்துட்டு எனக்கு லீவ் வேணும்னு கேட்டதும், அதை எப்படி நான் கொடுக்க முடியும், நீ தானே என் கூட சேர்ந்தே பார்ட்டிக்கு வரணும், உன்னை வச்சு தான் இது வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் நான் சொல்லி வந்து அங்கே வந்து அவளை வந்து வேணான்னு சொல்ல முடியும்னு சொன்னதும், பாஸ் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க என்னோட ஃபேமிலியில் அன்றைக்கி கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, நான் போய் அப்போ தான் வந்துட்டு அங்கே சார்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்றத சொன்னதுமே, அதுக்கப்புறம் அவன் சரி ஓகே அப்படின்றத ஒத்துக்கிறான். இவரை சேர்ந்து அங்கே கிஃப்ட் வாங்குறதுக்காக போகிறாங்க. ஒரு நெக்லஸை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. பாஸ் பேசாமல் இந்த நெக்லஸவே நம்ம வாங்கிடலாமே அப்படின்றத சொன்னதும், அப்போ அந்த சேல்ஸ் கேள்மே உங்கள் ஒய்ஃபுக்கு இந்த நெக்லஸ் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னதும், நம்ம ஹீரோயின் அவரோட ஒய்ஃப் இல்லை அப்படின்றத சரிடா, இல்லை உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னதுமே, நம்ம ஹீரோவுமே அந்த நெக்லஸை வாங்கி அவளோட கழுத்தில் போட்டு பார்த்ததும் அது ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதை பார்த்துட்டு அவன் நம்மளுக்கு பிடிக்காதவங்கள வந்து நம்ம கிஃப்ட் வாங்கி கொடுக்குறப்ப இப்படிலாம் சூப்பராக வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேற ஒரு கிஃப்ட்டை வாங்கிடுறான். அது ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ அங்கே சீன் சைட்டு ஒரு பொண்ணு வேகமாக ஓடி வந்துட்டு நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சிட்டாங்க, ரொம்ப ஹாப்பிட்டு பேசிகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் ஒருவேளை இந்த பொண்ணு தான் அவரோட ஃபியான்சி வேணுமோன்னு சொல்லிட்டு அவனோட கையை பிடிச்சிட்டு, ஹனி நீங்கள் என்ன வந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க, கிஃப்ட் வேறு எதை பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு பேசினதுமே, இது யார் அப்படின்ற சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்டதும், என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற சொல்லிட்டு ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதுமே அவளுக்கு ரொம்ப ஷாக்காக இருது. அது எப்படி நீங்கள் என்ன விட்டுட்டு வேற ஒருத்தையும் போய் மேரேஜ் பண்ணுறதை பற்றி யோசிக்கலான்னு சொன்னதும், நான் வந்துட்டு உன்னை வந்து லவ்வெல்லாம் பண்ண கிடையாது, நீ அதை புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறான். ஹீரோயின் வேணுனே ஹனி பேபின்னு சொல்லிட்டு ஓவரா கொஞ்சினதுமே வந்து அந்த பொண்ணுன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஓவர் ஆக்டிங் பண்ணாத, இவ அந்த பொண்ணு கிடையாது, இது என்னோட ஃப்ரெண்டோட வந்து தங்கச்சி அப்படின்றத அவன் சொல்றான். அதுக்கப்புறம் அவகிட்ட நீ வந்துட்டு என்னோட சிஸ்டர் மாதிரி தான், உன்னை நான் அப்படி பார்வையில் எப்பயும் பார்க்க கிடையாது, நீ ஏன் தப்பா புரிஞ்சுட்டு இருக்காத, நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் எதுவும் இப்படி நடக்காதுன்னு சொன்னதும், இவ்வளவு வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனால் நான் வந்துட்டு உங்களை இப்படியே சும்மா விட மாட்டேன், உங்களோட ஃபியான்ஸே வந்துட்டு இருக்காங்களா அவங்ககிட்ட நான் கால் பண்ணி சொல்லிடுறேன், உங்களுக்கு ஆல்ரெடி வேற ஒரு பொண்ணுகிட்ட என்கேஜ்மெண்ட் ஆக போதில்லை அப்படின்றத சொல்லிட்டு அவங்க கால் பண்ணுறான். அந்த டயத்தில் கரெக்டாக நம்ம ஹீரோயினுக்கு அங்கே வந்து ஃபோன் அடித்ததுமே நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிட்டு, என்ன ஒருவேளை இவதான் என்னோட வந்து அப்பா பார்த்து வச்சா பொண்ணான்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். ஆனால் ஹீரோயின் ஃபோன் எடுத்துட்டு என்னோட அப்பா தான் பாஸ் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு வெளியே பேச போயிடுறா. அப்போ அவங்க அப்பா அந்த பார்ட்டிக்கு கண்டிப்பாக நீ வந்துடு, அப்போ அங்கே லியோட பையன் வந்து உன்னை மீட் பண்ணுறதுக்காக வர்றான் அப்படின்றத சொல்கிறாரு. ஹீரோயின்ட்டு அந்த பொண்ணு நீங்கள் என்ன உண்மையிலே அவளை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்றத கேட்டதும், ஆமாம் இது வந்துட்டு உனக்கு தேவையில்லாத விஷயம், நான் அவளை லவ் தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் ஹனி நம்ம வந்துட்டு போகலாமா அப்படின்றத சொல்லிட்டு அவன் முன்னாடி அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே அவளுக்கு அங்கே ரொம்ப ஜெலஸ் ஆகிடுது. ஹீரோட்ட பாஸ் நான் எப்படி ஆக்டிங் பண்ணேன், நீங்கள் வந்துட்டு எனக்கு பேமெண்ட் கொஞ்சம் வந்து ஜாஸ்தியாக கொடுக்கணும் உங்களுக்கு தோணலையான்னு சொன்னதும், உன்னோட வேலையை தான் பார்த்துருக்கேன், நான் அப்படிலாம் வந்து ஜாஸ்தியெல்லாம் கொடுக்க மாட்டேன், உனக்கு வந்துட்டு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிற பார்த்தியா, பேசாமல் நீ வேணா சொல்லு, அந்த டயத்தில் நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதும், அதெல்லாம் வேணாம் பாஸ் நானே வந்துட்டு அதெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்றத அவ சொல்கிறா. சீமே அங்கே வந்து பார்ட்டிக்கு தான் வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து.
இப்போ இந்த ஜியாங் ஃபேமிலியோட பொண்ணு இப்போ வரைக்கும் யாருமே பார்த்ததே கிடையாது. அந்த பொண்ணு இப்போ தான் அப்ராட்லேருந்து படித்து முடிச்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப சூப்பராக அங்கே என்ட்ரானதுமே அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, நீ எதுக்கு இங்கே வந்துட்டு இருக்க, மற்றவங்க பேரை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நீ வெளியே போன்னு சொன்னதுமே என்ன பேசிகிட்டு இருக்க, நான் வந்துட்டு இங்கேருந்து வெளியே போயிட்டேன்னா இந்த பார்ட்டி வந்து எப்படி கொண்டாடுவாங்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும், இந்த ஃப்ராடு வேலையெல்லாம் வேற ஆரம்பிச்சிட்டியா, நீ யாருன்றது எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவள் ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு அவளை அடிக்கவே அங்கே கையை வாங்கினதுமே ஹீரோயின் ஸ்டாப் பண்ணிட்டு, இந்த தப்பெல்லாம் நீ பண்ணக்கூடாது ஓகேவா, நான் வந்துட்டு இங்கே போயிட்டேன்னா அப்புறம் பார்ட்டி இல்லாமல் போயிடும், இங்கே இருக்க எல்லாருமே எனக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் மேலே ட்ரிங்க்ஸை ஊற்றிட்டு அவளை ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுமே பதிலுக்கு அங்கே 2 கிளாஸ் ட்ரிங்க்ஸை தூக்கி ஊற்றிட்டு அவளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தினதுமே அங்கே கார்ட்ஸை கூப்பிட்டு இவ்வளோ அடித்து வெளியே வரட்டுங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினை பார்த்து மேடம் உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அங்கே கார்ட்ஸ் கேட்டதும் அவளுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அங்கே கடைசியில் அவளுக்கு புரிஞ்சுக்குது இவ தான் அந்த ஜியாங் ஃபேமிலியோட பொண்ணுன்னு சொல்லிட்டு. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு அவள் ரொம்ப டென்ஷன் ஆகுதுமே எங்க நீங்கள் சாரி கேட்க சொல்கிறாங்க. ஆனால் அவள் ரொம்ப கோவமாயிட்டு அங்கேருந்து வேகமாக கிளம்பி போயிடுறா. ஷியா அழுதுட்டு எங்க ஓடி வந்ததுமே என்னாச்சுன்னு கேட்டதும் அவள் அழுதுட்டு பக்கத்தில் வர்றா. தள்ளி போயே பதில் சொல்லு அப்படின்றத சொன்னதும் உங்கள் ஃபியான்ஸே ரொம்பவே மோசமானவ, என்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டா, நீங்களுமே என்கிட்ட போய் சொல்லிட்டீங்கல்ல, நான் கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் கூட இதுக்கப்புறம் பேச மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அழுதுட்டு அவங்க இருந்து போனதுமே இவனுக்கு எதுவும் புரிய மாட்டுது. நான் என்ன இவட்ட போய் சொன்னேன் அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப மோசமாக இருப்பா போலையே, இப்படி வந்தவங்கள போய் அசிங்கப்படுத்தி அழுகு விட்டுருக்கா. நான் கண்டிப்பாக இவளை இன்னைக்கு மீட் பண்ணி எப்படியாச்சும் இந்த மேரேஜை வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்டு போகிறான். நம்ம ஹீரோயினோட அப்பா என்னோட பொண்ணோட 23 பர்த்டே இது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே விஷ் பண்ணிட்டு இன்னைக்கு லீ ஃபேமிலியோட பையன் லீ கூட சேர்ந்து என்னோட பொண்ணுக்குமே வந்துட்டு என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுமே நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். இந்த ஃபேமிலி ரொம்பவே பாஸ்ட்டாக இருங்கப்பா, நான் நினச்சதை விட பயங்கரமான ஆளுங்க போலேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்குமே எதுவுமே புரிய மாட்டுது, என்னடா சொல்லிட்டு இருக்காரு திடீர்னு சொல்லிட்டு. இப்போ என் பொண்ணை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறாரு. அங்கே பார்த்தாட்டா அங்கே வந்து லைட்டு வந்துட்டு நம்ம ஹீரோயின் மேலே மட்டும் படுற மாதிரி அங்கே வந்துட்டு அங்கே பண்ணதுமே நம்ம ஹீரோயினுமே ஒருத்தரை பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வேகமாக ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறா. அவங்க அப்பாவுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ இப்போ எதுக்காக நீ வந்துட்டு இப்படி என்ன கையை பிடிச்சி இழுத்துட்டு ஓடி வந்துட்டுருக்க, இந்த இடத்துல நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்க, என்ன இப்படி ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்க அப்படின்றத சொன்னதும், பாஸ் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நான் இங்கே வந்து வெயிட்ரஸாக தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றத சொல்கிறா. அதை கேட்டுட்டாவே ஷாக் ஆகிட்டு உன்னோட அப்பாவோட வீட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அங்கே போகணுன்னு சொல்லிட்டு வெயிட்ரஸாக காசுக்காக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆனால் வெயிட்டர்ஸ்க்கு யார் இப்படி ட்ரெஸ் கொடுப்பாங்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே இது வந்துட்டு அந்த வீட்டோட பொண்ணு தான் எனக்கு இப்படி ட்ரெஸ் கொடுத்தாங்க பாஸ், எப்படி இருக்குது, அந்த பொண்ணு ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிட்டு பேசினதும் ஹீரோ அவள் எப்படிப்பட்டவன்றது எனக்கு தெரியும், பிடிக்காத அவளை பற்றி நீ எதுக்காக என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்கான் மனசுலேயும். நான் வந்துட்டு உனக்காக ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன், நீ பைசா க்ளோஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அந்த நெக்லஸ் அங்கே கழுத்தில் போட்டு விட்டதுமே அதை பார்த்துட்டு அங்கே அவள் ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகிடுறா. இது வந்துட்டு நீங்கள் வேணான்னு சொன்னீங்க, அப்புறம் எப்படி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் நான் வந்துட்டு இதை அவளுக்கு தானே வேணான்னு சொன்னேன், நீ ஏகப்பட்ட வந்துட்டு ஹெல்ப் எனக்கு பண்ணிட்டேன், நான் உனக்காக இதை வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு போனஸாக கொடுக்குறேன், நீ வச்சுக்கோ அப்படின்ற சொன்னதுமே ஹீரோயினுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஹீரோக்குமே அவன் மேலே லவ் வர ஆரம்பிச்சிருச்சு. அவனுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டே இந்த நெக்லஸை தொட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது அவங்க அப்பா அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. அப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்ட்டு சொன்னதும் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாரு. நீ வந்துட்டு எப்படி வந்து உன்னோட பாத்தியை விட்டுட்டு இப்படி என்னை அசிங்கப்படுத்திட்டு ஓடிட்டு இருப்ப, அது எவன் தெரியல அவன் கையை பிடிச்சிட்டு ஓடிட்டு இருக்கேன் அப்படின்ற சொன்னதும், அப்பா நீங்கள் தப்பாலாம் புரிஞ்சுக்காதீங்க, அவர் ஜஸ்ட் என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தான் அப்படின்றத சொன்னதும், ஃப்ரெண்டுனா என்ன மாதிரி ஃப்ரெண்டு, ஏதோ அவன் மேலே லவ் வச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற சொல்லி கேட்டதுமே அப்படிலாம் எதுவும் கிடையாதுப்பா அப்படின்றத சொன்னதும் அப்போ நானி சொல்கிறாங்க, நீங்கள் ஏதாச்சும் தப்பான ஆள்கிட்ட போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா லைஃப் ஸ்டைல் ஸ்பாயில் ஆயிருமே, அவருக்கு பயமாக இருக்குன்னு சொன்னதும், அப்பா நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது அப்படின்றத சொன்னதும், உனக்கு அந்த லீ ஃபேமிலியோட வந்து என்கேஜ்மெண்ட் வேணான்னா நான் வந்து பிரேக்கப் பண்ணிடுறேம்மா, தயவு செஞ்சு நீ வந்துட்டு ஹாப்பியாக இருந்தால் எனக்கு போதும், எது நீ கஷ்டம்லாம் படாதன்னு சொன்னதும், அப்பா நீங்கள் வந்துட்டு கவலையெல்லாம் படாதீங்க, அப்படிலாம் அவருக்கு எனக்கு நடுவில் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் ஒரு கன்ஃபியூஷன் மட்டும்தான் அப்படின்றத சொன்னதும், கன்ஃபியூஷன் இருந்தால் அதை வந்து இப்போவே கிளியர் பண்ணிடு, தேவையில்லாமல் ஏதாச்சும் வந்துட்டு ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஓகேப்பா அப்படின்றத சொல்கிறா. அப்பா அவங்க அப்பா இது வந்துட்டு லீ ஃபேமிலியிலேருந்து உனக்காக கிஃப்டாக கொடுத்ததுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு அந்த நெக்லஸை கொடுத்ததுமே அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஹீரோ வாங்கின அதே நெக்லஸ் மாதிரி இருக்குது, இது எப்படி கோயின்சிடன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. இது ஒரு வேளை வந்துட்டு இதே மாதிரி ஏகப்பட்ட நெக்லஸ் இருந்திருக்கும், நம்ம வந்துட்டு ஏன் அவருன்னு நினைக்கிறோன்னு சொல்லிட்டு சரி நீங்கள் இது ரிட்டர்ன் கொடுத்துருங்கப்பா, நம்மளுக்கு தான் அவங்க கூட உறவே இல்லையேன்னு சொன்னதுமே அதை எப்படி நான் வந்து ரிட்டர்ன் கொடுக்க முடியும், நான் ஃபைனலாக ஒரு டைம் அந்த பையனை வந்து உன்னை பார்க்க வர சொல்கிறேன், நீயே இந்த நெக்லஸை கொண்டு போய் கொடுத்துட்டு ஹீரோயின்மே ஓகேன்னு சொல்லிடுறா. நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுக்கே வீட்டுக்கு போய்
போயிட்டுருக்கான். அங்கே ஹீரோயின் கையை பிடிச்சி ஓடினதை நினச்சிட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. அவனுக்குமே புரிஞ்சுக்குது அவ்வளோதான் நம்ம லவ் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லி. அப்போ அங்கே அவனை மீட் பண்ணுறதுக்காக அவனோட ஃப்ரெண்ட் அங்கே ஷேன் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் ரொம்ப வந்துட்டு இவனை பார்த்துட்டு ஹாப்பி ஆகிட்டுருக்கு. என்ன விஷயம் நடந்துட்டுருக்கு, ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாக இருக்கியே, என்ன உன்னோட ஃபியான்ஸே வந்துட்டு ஃபைனலாக உனக்கு பிடிச்சிருச்சா அப்படின்ற சொல்லி கேட்டதோ, நீ தேவையில்லாமல் எதுக்கு அவளை பற்றி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே, உன்னோட அப்பா தான்ப்பா என்கிட்ட சொல்லி அனுப்பி விட்ருக்காரு எப்படியாச்சும் உன்னை கவர் பண்ணி மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு. நீ ஒரு டைம் அந்த பொண்ணை போய் பார்த்தா தானே அந்த பொண்ணு எப்படி இருப்பான்னு தெரியும். நாளைக்கு வந்துட்டு உனக்காக ஒரு டேட்க்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, நீ போய் அந்த பொண்ணை மீட் பண்ணுன்னு சொன்னதுமே, எனக்கு அந்த பொண்ணு மேலே எந்த ஒரு விருப்பமே கிடையாது, எனக்கு பதிலாக நீ போய் மீட் பண்ணு, நான் ஆல்ரெடி வேற ஒரு பொண்ணை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ஷாக் ஆகிட்டு, இப்போ வரைக்கும் நான் யாரையுமே உன் கூட சேர்ந்து பார்த்ததே இல்லை, யார் அந்த பொண்ணு அப்படின்ற செட் அவன் கேட்குறான். அதெல்லாம் உனக்கு தேவை கிடையாது, இப்போ இவன் எனக்காக வந்துட்டு அந்த பொண்ணை போய் மீட் பண்ணி இந்த விஷயம்லாம் வேணான்னு சொல்லிடுன்னு சொன்னதும் அவனுமே சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் அவன் அங்கே நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ண போனதுமே அவளை அங்கே பார்த்துட்டு அவன் ஃபர்ஸ்ட் டைமே வந்துட்டு அந்த லவ்வில் விழுந்துடுறான். இவ்வளோ வந்துட்டு ஒரு ஃபேரி மாதிரி இருக்கா, இவ்வளோ போய் வேணான்னு சொல்லிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அவங்கிட்டாச்சும் மேரேஜ் பண்ணணும்னு அவனுக்கு ஆசை வந்துடுது. நம்ம ஹீரோயின் அவனை பார்த்துட்டு உங்கள் கூட நான் வந்துட்டு இந்த உறவு வேணான்னு சொல்லிட்டு தான் இந்த கிஃப்ட்டை திரும்ப கொடுக்க வந்திருக்கேன்னு சொன்னதும், நீங்கள் ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டு கேட்டதும், உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, உங்களோட பிஹேவியர் பிடிக்கலன்னு சொல்லிட்டு என்னென்னமோ லிஸ்ட்டெல்லாம் போட்டு சொல்லிட்டேக்கா. இதெல்லாமே சொன்னால் அவன் வந்துட்டு வேணான்னு சொல்லிடுவான்னு சொல்லிட்டு பார்த்தாலுமே அவன் வந்துட்டு எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. ஆனால் நம்ம ஹீரோயின் ஃபைனலாக என் கூட வந்துட்டு உங்களுக்கு மேரேஜ் வேணான்னு சொல்லிடுங்க, எனக்குமே உங்களை பிடிக்கல அப்படின்ட்டு சொல்லிட்டு போனதும் அங்கே அவனுக்கான ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. இந்த மாதிரி ஒரு பொண்ணு அவன் வேணான்னு சொன்னானா, நான் கண்டிப்பாக வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், இவளை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே போய் மீட் பண்ணி, நான் எப்படியோ ஒரு வழியாக அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டேன்ப்பா, ஆனால் அந்த பொண்ணு பார்க்குறதுக்கு தேவதை மாதிரி இருந்தால் தெரியுமா, எனக்கு அவளை பார்த்ததுமே லவ் வந்துருச்சு, நீ ஏன் வந்துட்டு வேணான்னு சொன்ன அப்படின்ட்டு சொன்னதும், நான் தான் சொன்னேன்ல ஆல்ரெடி வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே, அந்த பொண்ணு யார் அப்படின்றத செட் அவன் கேட்குறான். அதெல்லாம் உனக்கு தேவை கிடையாது, நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி, பாஸ் என்னோட ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு, நான் இப்போ உங்களை மீட் பண்ண வரேன்னு சொன்னதும், இப்போ அந்த பொண்ணு தானே வரப்பாரா, நான் வந்துட்டு இதுக்கப்புறம் கண்டிப்பாக போக மாட்டேன் அவளை பார்க்காம நான் சொல்லிட்டு இருக்கான். அங்கே கதவு நாக் பண்ணதுமே வேகமாக விழுந்தடிச்சு ஓடிட்டு இருக்கான். ஹீரோ நில்லுன்னு சொன்னாலுமே கேட்க மாட்டான். ஓப்பன் பண்ணி பார்த்தா இவனோட சிஸ்டர் தான் அங்கே வந்திருக்கா. நீ ஏன் நீங்கள் பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும், நீ தள்ளு அப்படின்ற சொல்லிட்டு, உங்கள் ஃபேன்ஸியோட என்கேஜ்மெண்ட் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியும், நான் வந்துட்டு உங்கள் கூட மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும், அவள் கூட பிரேக்கப் ஆச்சுன்னா நான் வந்துட்டு ஒன்றை மேரேஜ் பண்ணிக்குவேன், நான் ஒன்றெல்லாம் லவ் பண்ணலை, நான் வந்துட்டு அன்றைக்கி என் கூட வந்த பொண்ணை தான் லவ் பண்ணுறேன்னு சொன்னதும் அங்கே அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. இப்போ பிரதர்கிட்ட அழுதுதுமே அப்போ அவள் சொல்லிட்டு இருக்கா, பிரதர் நீங்கள் தான் சொல்லுங்கன்னு சொன்னதும், இப்போ நீ வந்துட்டு ஏன் அழுதுட்ருக்க பிரதர், உனக்காக சிஸ்டர் இன்லா கொண்டு வர போகிறேன் அப்படின்ட்டு சொன்னதுமே, யார் அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஜீஹுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட நேமை சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிடுது. ரெண்டு பேருமே பேட் பாய்ஸ் இப்படியாக சுற்றிட்டு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அழுதுகிட்டே போயிடுறா. அவனுங்களுக்கு புரியவே மாட்டுது என்ன நம்ம பண்ணோம், யாரை போய் வந்துட்டு என்ன பண்ணி வச்சோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்மளை பேசிட்டு போகிறாளேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உன் சிஸ்டர் அழுதுட்டு போயிட்டுருக்கா, போய் பேசி சமாளி அப்படின்ற சொல்லிட்டு அங்கேருந்து அவனை அனுப்பி வச்சான். கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. ரெண்டு பேருமே ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்கிறாங்க. சரி பாஸ் நீங்களே ஃபஸ்ட்டு சொல்லுங்கன்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயின் ஆனால் இன்றைக்கி எப்படியாச்சும் அவன்கிட்ட லவ் பண்ணுறோன்னு சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கா. என்னோட ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம இந்த கான்ட்ராக்டில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு கஷ்டமாக தான் இருக்குது. நான் உனக்கு எவ்வளோ காசு தரணுமோ எல்லாமே கொடுத்துறேன்னு சொன்னதும், எனக்கு காசெல்லாம் வேணாம், எனக்கு காசு எல்லாமே என்னோட ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு அப்படின்றத சொன்னதும், நீ ஏன்னா அந்த பர்சன் அப்படின்னா மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன்னு சொன்னதும், இல்லை போய் அவரை நான் மீட் பண்ணேன், அந்த பர்சன் அவ்வளோ மோசமாலாம் தெரியலை, எனக்கு என்னமோ மேரேஜ் பண்ணிக்கிட்டா கரெக்டாக தான் இருக்கும் போல் அப்படின்ற சொன்னதுமே ஹீரோக்கு அங்கே ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கு. அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, நீங்கள் அதுக்காக நான் என்ன அவனை போய் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு நினைக்கிறீங்களா, அப்படிலாம் கிடையாது, நான் வேற ஒரு பர்சனை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோட்ட அங்கே ப்ரப்போஸ் பண்ணிடுறா. இந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம மேரேஜ் பண்ணிவிட்டு வாழணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பீங்களா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே நம்ம ஹீரோக்கு அங்கே அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுது. நம்ம ஹீரோ அப்போ அந்த கான்ட்ராக்ட் எடுத்ததுமே அங்கே நம்ம ஹீரோயின் ஏன் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இதில் நீ சைன் பண்ணி கொடுத்துருன்னு சொன்னதும், அப்போ இந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணி விட்டுட்டு நம்மளை இங்கேருந்து அனுப்பிவிட போகிறானா அப்படின்றத சொன்னதும், ஆனால் நம்ம ஹீரோ அதில் ஃபேக்குன்னு எழுதியிருக்க இடத்துல ஒரிஜினல் அப்படின்ற சொல்லிட்டு மாற்றுறான். நம்ம ஹீரோயினை ரியலாகவே லவ் பண்ணிட்டுருக்கேன், மேரேஜ் பண்ணுறப்போ ஆசைப்படுறேன்றதை இந்த மாதிரி முறையில் சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்குமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. ரெண்டு பேருமே தங்களோட லவ் அங்கே ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டு ஃபேமிலியுமே மீட் பண்ண வைக்கலாம் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிறாங்க.
ஹீரோ அவங்க ட்ரெஸ் எல்லாம் வந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவங்க ஃப்ரெண்டு எதுக்காக இப்படி ட்ரெஸ் எல்லாம் நீ வந்து செலக்ட் பண்ணுற, ரிவீலாக இருந்தால் பொண்ணுங்களுக்குலாம் பிடிக்காதுப்பா, ஃபுல்லாக கவர் பண்ணி போட்டுட்டு போ அப்படின்றத சொல்கிறான். என்னோட ஃபேர் டெய்லுமே என்கிட்ட வந்து அந்த மாதிரி தான் சொன்னான், அவளுக்கு அப்படி ட்ரெஸ் தான் பிடிக்கும் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோவுமே அதேமாதிரி அங்கே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்ததுமே நம்ம ஹீரோயின் எதுக்காக இப்படி ட்ரெஸ்ஸை போய் போட்டுட்டு வந்திருக்கீங்க அப்படின்ற சொல்லி கேட்டதும் என்னோட ஃப்ரெண்டு தான் சொன்னான்னு சொன்னதும் உங்கள் ஃப்ரெண்டு ரொம்ப வந்து ஓல்ட் மேனாக இருப்பார் போல், அதனால தான் இப்படி இருக்க அவர் டேஸ்ட், ஆனால் எனக்கு இப்படி இருந்தால் சுத்தமாக பிடிக்காது அப்படின்றத அவள் சொல்கிறா. சரி இந்த ட்ரெஸ்ஸை வந்து மாற்றிட்டு வந்துடுவான்னு சொன்னதும் அதெல்லாம் வேணாம், ஆல்ரெடி பேரண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நம்ம போய் மீட் பண்ணலாம் அப்படின்ற சைட்டு அங்கே போகிறாங்க. நம்ம ஹீரோயினோட அப்பாவும் ஹீரோட அப்பாவுமே அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. ஒருத்தரை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக வேறு இருக்குது. ஆல்ரெடி நம்ம 2 பேரையுமே வந்துட்டு வந்து பார்ட்னர் ஆக்க வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்புறம் இதுக்கு இவங்க வந்துட்டு இப்போ இங்கே நம்மளை கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதுவும் புரிய மாட்டுது. அப்போ அவங்க 2 பேருமே ஜோடி சேர்ந்து அங்கே உள்ளே வந்ததுமே அவங்களுக்கு அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் அப்பா இவரோட நேம் வந்து லீ ஹூன், இவர் என்னோட பாஸ், நான் இவரை தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னதும் அவங்களுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கு. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, நாங்கள் உங்களை 2 பேத்துக்குமே வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணால் வேணான்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு ஓடுனீங்க, இப்போ 2 பேரும் எங்கள் முன்னாடி வந்து நிற்கிறீங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் வந்து பண்ணி வச்சுட்டு நம்ம தான் இந்த வந்து உறவை வேணான்னு வந்துட்டு இப்படி தெரிஞ்சோமான்னு சொல்லிட்டு அப்போ நாங்கள் வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கோம், நாங்கள் மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்ற சொன்னதுமே நம்ம ஹீரோவோட அப்பா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க, ஓகேன்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோவுமே அங்கே சாரி கேட்குறான், இவ்வளோ நாள் இது தெரியாமல் உங்கள் 2 பேர்த்தையுமே நாங்கள் கஷ்டப்படுத்திட்டோம், எங்களை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோயினோட அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுததுமே அப்போ உங்களுக்கு என்னாச்சு, இது பிடிக்கலையா அப்படின்ற சொல்லி கேட்டதோ இது வந்துட்டு ஆனந்தத்தினால வர அழுகமா, என்னோட ஃப்ரெண்டோட பையனே நீ வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க போகிறது எனக்கு ரொம்பவே ஹாப்பி அப்படின்றத சொல்கிறாரு. எனக்குமே வந்துட்டு இந்த உறவில் ரொம்ப ஹாப்பி தான் அப்படின்றத சொன்னதுமே அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருது. சரி இதுக்கப்புறமே டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம உடனே வந்து மேரேஜுக்கு வந்து ரெடி பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினுமே நம்ம வந்துட்டு யாருனே தெரியாமல் இவ்வளோ நாள் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டோம், ஆனால் வந்துட்டு இதுலேயுமே ஒரு நல்ல விஷயம் இருக்குது, நம்ம 2 பேருமே மீட் பண்ணிக்கிட்ட வாஸ் தானே, நம்ம 2 பேத்துக்குள்ளேயுமே லவ் இருக்குன்றது நம்மளுக்கு புரிஞ்சுக்கிடுச்சு அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அன்னைக்கு வந்து என்னை மீட் பண்ண வந்தாருங்கிற நீங்கள்னு சொல்லிட்டு அந்த பர்சன் யார் அப்படின்றத கேட்டதோ அது என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்ற விஷயத்த அவன் சொல்கிறான். அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்ல வர அவன் வந்துட்டு உன்னை ரொம்ப லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு, ஆனால் ஹீரோயின் அந்த பேச்சு அங்கே வந்துட்டு கேட்க மாட்டா. அப்போ அங்கே வந்துட்டு அவனை பார்த்தா ரொம்ப ஹாப்பியாகிட்டு பொக்கேல வச்சுட்டு நம்ம ஹீரோயின்ட்ட ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவட்ட கால் பண்ணி நான் இப்போ உன்னை மீட் பண்ண வரேன்னு சொன்னதுமே நான் வந்துட்டு இப்போ சொன்ன பர்சன் இப்போ என்னை மீட் பண்ண வர போகிறாரு அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ எப்படியாச்சும் அவட்ட புரிய வச்சிடலாம் வந்து பார்க்கலாம். ஆனால் வந்துட்டு அதுக்குள்ளே அவங்க வந்ததுமே அங்கே வந்துட்டு இவங்க 2 பேரும் கையை பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஏய் நீ வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, என்னோட ஃபேரியோட கையை ஏன் பிடிச்சிட்டு இருக்க அப்படின்ற சொல்லி கேட்டதும் நான் எங்கே உன் ஃபேரியோட கையை பிடிச்சிருக்கேன், என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட கையை தான் பிடிச்சிருக்கேன்னு சொன்னதும் அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டுது, என்னது உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற சொல்லி கேட்குறான். ஆமாம் நானும் இவளை தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கோன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஐயோ அப்படின்னா என்னோட வந்து லவ் என்னாச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுமே நாங்கள் ரொம்ப லவ் பண்ணுறோம், கூடிய சீக்கிரம் மேரேஜ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதுமே இவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கான். என்னோட ஃபர்ஸ்ட் லவ் இப்படி வந்துட்டு லவ்ல முடியாமல் தோற்று போச்சேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. பிறகு நம்ம ஹீரோயின் எதுக்காக உங்கள் ஃப்ரெண்டு இப்படி அழுதுட்டு இருக்காரு சின்ன பையன் மாதிரின்னு சொன்னதுமே அவங்க சிஸ்டருக்கு இவனுக்கு இதே வேலை தான், எப்போ பார்த்தாலும் அழுதுட்டு தான் இருப்பாங்க, நீ அதை பற்றி கவலைப்படாத, அவன் கொஞ்ச நேரத்தில் சரியாயிருவான் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம வெட்டிங்காக ரெடி பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.